ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் வைஃப் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து ட்வின்ஸு, ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். பையனுக்கு ஆதிரன், பொண்ணுக்கு அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் குழந்தைய வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு சில எசென்ஷியல் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு பட்டணத்துக்கு சிட்டிக்கு போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஒரு பர்சன் வருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க, உங்களை பார்த்துட்டு அந்த பர்சன் ஷாக் ஆகிருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. ஸோ அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, அண்டு எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த 11 வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வராது. இந்த லாஸ்ட் வீக்கு நான் ஒழுங்காக போடல, எனக்கு தெரியும். சாரி ஃபார் தட். இந்த வீக்கும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வந்துடும் வீடியோ. ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துட்டு இது ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்போ தான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த லிஃப்ட்குள்ளே அந்த பர்சனும் உங்களை வந்துட்டு தேடிட்டே ஹே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வர்றாங்க. ஆனால் நீங்கள் எப்படியோ பூந்து அப்படியே சந்தில் பூந்து நுழைஞ்சி எப்படியோ வந்து கூட்டத்தில் வந்து கலந்து மிஸ் ஆகிட்டீங்க. அந்த பர்சன் மிஸ் ஆகிட்டா, போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அப்பா என்ன நடக்குதுங்க? இது நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம், திருப்பி அவங்களே பார்த்துட்டேன். கடவுளே, அவருக்கு தான் இருக்காளா? எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் குழந்தைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரமாக அந்த கடையை விட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களை அந்த பர்சன் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க, எங்கே போயிட்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து எப்படியோ ஒரு வழியாக யார் கண்ணிலையும் படாமல் எஸ்கேப் ஆகிட்டு வெளில வந்துட்டீங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடற்கரை அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு வழியாக ட்ரெயின் ஏற்றிங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு வர வழியே யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, ஏன் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நான் இப்போது அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு எப்படியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு புரியல என்ன தான் நடக்குது அப்படின்னு. இங்கே வந்துட்டு நீங்களுமே ஒரு வழியாக இங்கே ஊருக்கு வந்துட்டீங்க. ஸோ ஊருக்கு வந்ததும் அப்படியே பொறுமையாக வரீங்க, பேகெல்லாம் தூக்கிட்டு உங்கள் வீடு இருக்குள்ள அங்கே போகிறீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே கண்ணை மூடிட்டு பெட்டில் இப்படி படுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபுல் ஃப்ராக் போட்டிருக்கா, 2 சைடு ஜடை பின்னியிருக்கா. ஸோ அது வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு விளையாண்டுட்ருக்கா. அப்போ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வரா, லைக் சேம் ட்ரெஸ் போட்டுட்டு சேம் அதே ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கா. அந்த பொண்ணு நேராக வரா, வந்துட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்றா. அந்த பொண்ணு திரும்பிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. உன்னையா கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. ஆக்சுவலி இவங்க இருக்காங்கல்ல பார்க், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் தான் இந்த பசங்க எல்லாமே இருக்காங்க போல். ஸோ அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. இப்போது இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு வந்துட்டு நின்றுட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கு. 2 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இந்த குழந்தை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை போல், அடாப்டேஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு லைக் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பீங்க, விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. எஸ், அது நீங்கள் தான்.
ஒயன், ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க ஒன்றுமே புரியாமல். அப்போது இதே மாதிரி அங்கே இன்னொரு பொண்ணு வருது. அங்கே ஆக்சுவலி எல்லாருமே இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு சுற்றிட்டுருப்பாங்க போல், ரெட்டை ஜடை போட்டு ஒரு கவுனு போட்டு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே நிற்கிற ஒயன், வா விளையாட போகலாம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இப்படி வாய் இப்படி பிதிக்கிய போல் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேரும் கப்புள்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த குழந்தைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே நல்லா ஒரு வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கப்புள் மாதிரி தெரியுது. லைக் காரில் தான் வந்திருக்காங்க. அவங்க காதில் கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் கோல்டு, டைமண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு, இந்த குழந்தைய உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வேணால் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ அது ஆர்ஃபனேஜ் தானே, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து தான் உங்களை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு, நீ எங்கள் கூட வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க அந்த லேடி வந்து கேட்குறாங்க. அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுடா தங்கம், நீ எங்கள் கூட வரியா, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு நான் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கித்தரேன், நிறைய பிஸ்கெட்ஸ் வாங்கித்தரேன், நம்ம நிறைய இடத்துக்கு வெளில போகலாம், ஓகே வரீங்களா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டிங் டிங் அப்படின்னு மாட்டி காட்டிட்டீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓடிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி எனக்கு புதுசாக அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நீ என்னை அப்பா அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஓடிட்டீங்க, ஓகேவா. ஸோ வந்துட்டு உள்ளே ஓடிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே அந்த இன்சார்ஜ் லேடி இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க மற்ற ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சில பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டீங்க, உங்களை அடாப்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அப்படியே அந்த இது இருக்குல்ல ஆசிரமம், அதை திரும்பி பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே அந்த சீன் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆக அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. கனவா இது எங்கே திருப்பி நடக்குதோன்னு நான் நினச்சிட்டேன். கடவுளே, எதுவும் ரிப்பீட் ஆகலை அப்படின்னு நம்புகிறேன். ஏன் எனக்கு இப்போ இதெல்லாம் ஞாபகம் வருது? ஏதாவது தப்பாக நடக்குதா என்ன? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஒய்யே நீங்கள் வா, குழந்த அழுகுது, இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இப்போ போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு குழந்தைங்க வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது உங்கள் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு யாரோ 2 பேர் ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. லைக் அந்த சைடு இருக்கிற அந்த மர்மமான நபர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனில், இன்றைக்கி நான் ஒயனை பார்த்தேன், நானும் பார்த்தேன் அப்படின்னு ஆப்போசிட் சைட்லேருந்து ரிப்ளே வருது. ஆமாம், நீங்கள் அவளை பார்த்தீங்களா? தெளிவாக பார்த்தீங்களா? அது அவள் தானா? ஆமாம், அது அவளாக தான் இருக்க முடியும், எனக்கு நல்லா தெரியாது, அவள் தான். ஆனால் அவள் எப்படி உயிரோடு இருக்கா? எப்படி? எனக்கும் தெரியல. ஆனால் அவள் உயிரோடு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஆட்டோ பிடிச்சி போகிறத நான் நோட் பண்ணேன். அவள் இந்த ஊரில் இல்லை, வேறு எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் எப்படி உயிரோட? எப்படி? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அந்த பர்சன் கேட்டுட்ருக்காங்க. உடனே இங்கே இவரும் கண்டுபிடிக்கலாம்,
சீக்கிரமாகவே அந்த ஆசிரமத்துக்கு நான் கிளம்புறேன், கண்டுபிடிச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், புரியுதா? ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மர்மமான நபர் வந்துட்டு அவள் எப்படி உயிரோடு வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சாவி எடுத்துகிட்டு காரில் கிளம்புறாங்க. ஸோ அந்த நபர் போயிட்டு நேராக அந்த ஆசிரமத்துக்கு வெளியில் தான் வண்டியை விடுறாங்க. ஆசிரமே பாழடைஞ்சு போன மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. இப்போ முன்னாடி அந்த ஆசிரமம் இருந்துச்சு, அது பக்கத்தில் இன்னொரு பில்டிங்குமே கட்டி அங்கே தான் இப்போ ஆசிரமம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆசிரமத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் பெருசாக எதுவுமே இல்லை, அது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அவர் அப்படியே சைலண்ட்டாக அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறாரு. லைக் ஒரு பிளாக் கலர் ஹூடி, பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ ஒரு கொலைக்காரன் கூட இல்லை, கொள்ளைக்காரனும் இல்லை, எப்படி சொல்கிறது, ரெண்டுமே கலந்த ஒரு கலவை மாதிரி இருக்கும் பார்த்தா. அந்த ரேஞ்சில் இருக்கார். ஏன்னா கையில் வந்துட்டு கத்தியை வச்சுருக்காரு, அதாவது பாக்கெட் நைஃப் இருக்கும்ல அதை தான் வச்சுருக்காரு. அதனால் ஸோ வந்துட்டு நேராக அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டே வராரு. அதில் ஏதோ ஒரு ரூம் கிட்ட வந்துட்டு என்ட்ராகக்கூடாதுன்னு கயிறு கட்டின மாதிரி இருக்குது. ஸோ அந்த கயிறு ஒரு 3-4 கயிறு கட்டியிருக்காங்க ஒவ்வொன்றா. ஆக்சுவலி இது தெரிஞ்சுதான் எடுத்துகிட்டு வந்தாரா என்னன்னு தெரில. அதை வச்சுட்டு அந்த கயிறெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே ஒரு பெட் இருக்குது, கபோர்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அது வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கொஞ்சம் பழைய பில்டிங், யாருமே பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ தூசி அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பையாக இருக்குது அந்த பிளேஸே. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வராரு, இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல எந்த பொருளுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரே ஒரு பொம்மை மட்டும் இருக்குது. லைக் பொம்மைனா ரொம்ப பெரிய பொம்மைலாம் இல்லை, இந்த குட்டியோண்டு பொம்மைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி, ஒரு கை சைஸில் கைக்குள்ளே வரும் அந்த மாதிரி குட்டியோண்டு பொம்மை. அதுவும் கட்டில் கீழே இருக்குது. ஸோ அந்த பொம்மை எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி பார்க்குறாரு. இந்த பொம்மை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பொம்மையவே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொம்மையுமே அந்த மனுஷன் எடுத்துட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் அங்கே கிடைக்குமா அப்படின்னு தேடிகிட்டே அப்படியே வெளில வராரு. அப்போ கரெக்டாக உங்களோட கேர்டேக்கர் இருப்பாங்கள்ல, அதில் யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஆசிரமத்தில். அதில் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு, சார் யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க? சாரி, ஆக்சுவலி நான் இங்கே தான் இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ணியிருந்தேன் ஒரு குழந்தைய, அது விஷயமா சில டீட்டெயில்ஸ் கேட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே சார் போகணும், இங்கே ஏன் சுற்றிட்டுருக்கீங்க? இல்லை, வழி தெரியாமல் வந்துட்டேன், மிஸ் ஆகிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்புறம் அவரை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பில்டிங்க்கு. ஸோ அங்கே வந்து மெயின் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் இங்கே தான் குழந்தைய அடாப்ட் பண்ணேன், எனக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி, நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. அதை கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணி இவர் உண்மையிலேயே வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி ஆமாம், ஒரு அடாப்ட் பண்ண தான் வந்து காட்டுது, இது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காரு போல். ஸோ வந்துட்டு ஆமாம் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? இந்த ஆசிரமத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல்ல? ஆமாம், அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எல்லா குழந்தையுமே இறந்து போயிடுச்சு தானே? ஆமாம் சார், ஏன் கேட்குறீங்க? ஆனால் அதில் சில குழந்தைய மட்டும் நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, அவங்க மட்டும் ரெஸ்கியூ பண்ணி நல்லா தான் இருக்காங்க. ஓ சரி, ஓகே. அந்த குழந்தைங்க யார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், அதை நாங்கள் சொல்லக்கூடாது, அது கான்ஃபிடென்ஷியல். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். ஓ சரி, எத்தனை பேர் கரெக்டாக காப்பாற்றுனீங்க? எனக்கு தெரியலையே, ஆனால் இவங்க அந்த மேடம் தான் அங்கே இருந்தாங்க, நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு லேடியை பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, சொல்லுங்கள் அப்படின்னு.
அவங்களும் பார்த்துட்டு ஒரு 4 குழந்தைய காப்பாற்றணும். ஏன் கேட்குறீங்க? சரி, ஓகே, நன்றி. இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், வேறு எதுவும் தப்பால் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் அந்த பொம்மையை கையில் எடுத்து வச்சுருந்துருப்பார், அதை பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பார். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டார் அந்த மனுஷங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே அந்த குழந்தைகளில் அவளும் ஒருத்தையாக என்ன தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலி அந்த நபர் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு கால் பண்ணுறது வந்து யூனாக்கு தான். யூனாக்கு கால் பண்ணி, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் யூனா. சொல்லுங்கள், என்னது? ஒயன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிறா. என்ன சொல்கிறீங்க? அவள் உயிரோட இருக்காளா? அவள் உயிரோட தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளை இன்னைக்கு பார்த்தோம். ஓ, அப்படியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கா. யூனா, ஹே யூனா. என்னது? சொல்லு. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. அவள் எப்படி உயிரோட வந்தா? அவள் தான் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இல்லை, அவள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் சாகலை, அதுலேருந்து காப்பாற்றிருக்காங்க போல். ஓ சரி, அப்போது அவள் உயிரோடு தான் இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் சொல்லியிருப்பாங்க. நான் இதெல்லாம் யோசித்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ ஆக்சுவலி அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மண்டலாம் வலிக்குது. இவ எப்படி உயிரோட வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து அதெல்லாம் பொறுமையாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கா, என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே நீங்களும் வந்துட்டு குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நீங்களும் சாப்பிட்டுட்டு சைடு கேப்பில் திருப்பி குழந்தைக்கு ஃபீட் 2 பேருக்கும் பண்ணிவிட்டு ஒரு வழியாக குழந்தைங்க 2 தூங்கியிருக்கும். அவங்க 2 பேரையும் அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்களும் நம்மளே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குறீங்க. ஸோ வந்துட்டு அப்போது திருப்பி உங்களுக்கு என்னமோ ஒரு தோணுது. இங்கே வந்துட்டு அந்த ஆசிரமம் இருக்குல்ல, அதில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஆசிரமத்தில் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, திடீர்னு நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ரூம்குள்ளே தான் இருந்திருப்பீங்க. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுது. எப்படி சொல்கிறது, உங்களை சுற்றி எல்லாமே ஃபயரால் இருக்குது, ஆனால் உங்கள் ரூம்குள்ளே ஃபயர் வரல, அந்த மாதிரி இருக்குது அந்த கனவுல. நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டீங்க. இது எதுக்கு இப்போ எனக்கு கனவு வருது? நான் அந்த இடத்துலையே இல்லை, நான் அப்போ அங்கே இல்லையே, நான் அப்போ வெளியில் தான் இருந்தேன், நான் ஆசிரமத்துலேயே இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. எக்ஸாக்டாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. சும்மா உங்களை பயமுறுத்துகிற மாதிரி கனவு வந்திருக்கும். எக்ஸாக்டாக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அப்போ ஆக்சுவலி ஆசிரமத்தில் இல்லை, நீங்கள் வந்து வெளில போயிருப்பீங்க, வெளில விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது விளையாடிட்டு ரிட்டன் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஆசிரமமே நெருப்பாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்து அடிச்சுட்டு அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் தூரம்.
ஓடி போய்ட்டு அங்கேருந்து பார்த்து அப்படியே அழறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போயிட்டு யாரையோ கூப்பிட்டெல்லாம் வரீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள. அவங்களாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஃபயரை அணைச்சி 4-5 குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றி அப்படின்னு பல சம்பவம் வந்து நடந்திருக்கும். பட் உள்ளே இருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய பசங்க வந்துட்டு பாவம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் கூட இப்போ அந்த ஆசிரமத்தில் இருந்ததுலேயே ஒரு 4 குழந்தைங்க தப்பிச்சிருப்பாங்க, அதோட நீங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்போ யாரோ 2 பேர் வந்துட்டு, தங்கம் விளாட்னது போதும் வா போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆனால் மம்மி இங்கே எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு, எல்லோரும் சரி ஒன்றும் இல்லை, அது அவங்களுக்குலாம் எதுவும் ஆகாது, நம்ம போகலான்னு வா, நான் வந்து உன்னை இன்னொரு நாள் இதே மாதிரிங்க கூட்டிகிட்டு வரேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி உங்களை அடாப்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவங்க வந்து என்ன தான் நீங்கள் அங்கே போனாலும் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூடலாம் தானே வளர்ந்தீங்க, ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பீங்க, உடனே எப்படி விட முடியும்? ஸோ கேட்டிருப்பீங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் விளையாண்டுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே அதை யோசிச்சுட்டு இப்போ எதுக்கு எல்லாமே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது, ஏன் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னாச்சு, என்ன தான் பாஸ்டில் அப்படின்னு நடந்துச்சு, அந்த மர்மமான நபர் யார், அந்த இன்னொரு மர்மமான நபர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்களே அது யார், யூனாங்க எப்படி உங்களை தெரியும், அவள் எதுக்கு நீங்கள் இறந்துட்டீங்க இல்லை அப்படிங்கிறத பற்றி அவள் வந்து கவலைப்படுறா, இதுக்கு வந்துட்டு அவள் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். எப்படா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then I'll meet you in next video. Bye guys, saranghe.